ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் தேர்ஸ்டே மார்னிங் தான். என்றைக்குமே நான் பூஜை செய்வேன்னா இல்லை. எந்த டேயில் பூஜை செய்வேன்னா ஃப்ரைடே அண்ட் தேர்ஸ்டே மட்டும் தான் பூஜை செஞ்சுப்போம். என்றைக்குமே பூவெல்லாம் மாற்றுவேன்னா அப்போ மாற்றுவேனான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஒரு சில டவுட் கேட்டிருந்தாங்க, அது கிடையாது. 3 days ஒன்ஸ் நான் வந்து பூ மாற்றிப்பேன். அதுவும் இல்லாமல் நம்ம பூஜை செய்கிறோம் இல்லையா, ஃப்ரைடே அண்ட் மண்டே பூஜை செய்கிறோம் இல்லையா, அன்றைக்கி கண்டிப்பாக நான் பூவெல்லாம் மாற்றிப்பேன். என்னோடய டே இன்றைக்கி ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி தேர்ஸ்டேன்னு சொன்னதுனால பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஏர்லியராகவே முடிச்சு லஞ்சும் செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லையா, டீப் க்ளீனிங் பண்ணணும், பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் லஞ்சுமே ஏர்லியராகவே செஞ்சு வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சில வேலைகள், அதாவது தினசரி நம்ம டெய்லி ரொட்டீனில் செய்கிறோம் இல்லையா, அதில் ஒரு குட்டியோண்டு பாட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. மார்னிங் என்றைக்குமே பூஜை முடிச்சோன்னா ஒரு 8 o'clock அப்போ ஆறப்போ ஜாரா வந்து ஆட்டோமேட்டிக்காக கதை தட்ட ஆரம்பிச்சிருவான். அதாவது கத்த ஆரம்பிச்சிருவாங்க. கத்துனா அந்த டோர் ஓப்பன் பண்ணி விட்டுருணும். அந்த ரூமில் தான் இருப்பாங்க, ஏன்னா அந்த ரூமில் தான் ஏசி இருக்குது. ஸோ வெளியே வந்த உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஷார்ப்பாக 8 o'clockலாம் சாப்பாடு கொடுத்துடணும். இப்போ அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. அந்த கேப்பில் நம்ம ஒருத்தர் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாடு தான் இங்கே சென்னையில் எப்படின்னா, மாடெல்லாம் பால் கறந்துட்டு துரத்தி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயே ரோட்லேயே சுற்றிட்டுருக்கோம். எனக்கு நான் தண்ணி ஊற்றுவேன். வீட்டில் ஏதாவது அரிசி கழுவுல தண்ணி, வெஜிடபிள் வேஸ்ட்டில் இருக்கு இல்லையா, எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு வந்துடுவேன். ஏதாவது ஒரு மாடு வந்து குடிச்சிட்டு போயிடும். இந்த மாடு தான் கிடையாது, நிறைய மாடு போயிட்டே இருக்கும். இன்றைக்கி இவங்க தான் வந்து குடித்தாங்க. அப்புறம் உள்ளே வந்து ஜாராக்கு 8 o'clockலாம் ஷார்ப்பாக ஃபுட் கொடுக்கணும் இல்லையா. பெடிகிரி ஊற போட்டாச்சு. ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ எடுத்துகிட்டு என்னோடய டேயை நான் இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் 1 hour டெய்லி ரொட்டீன் தான் பார்த்துருக்கீங்க. அந்த 1 hourல என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் டே ஃபுல்லாகவே பிரிஸ்காக தான் இருக்கும். எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டுட்டு செய்வேன். காலையில் எனக்கான நேரத்தையும் ஒதுக்கிப்பேன். அதாவது 4 o'clockலாம் என்றைக்குமே முழிப்பு வந்துடும் இல்லையா. ஏர்லியராக அந்த 4 o'clockலாம் எந்திரிச்சிட்டு வெளியெல்லாம் வாசல் வெளியில் கழுவி விட்டுட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை என்றைக்குமே செய்வேன். பிரம்ம முகூர்த்த பூஜை என்னன்னு சொல்லும்போது இயற்கையை வழிபடணும். அந்த இயற்கையை வழிபட்டுட்டு வரும்போது நமக்கு என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். பஞ்சபூதங்களை நம்ம வழிபடணும். அதுதான். ஸோ அந்த மாதிரி செஞ்சு எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டதே கிடையாது. இனி நான் போடுறேன். அதுக்கான விளக்கத்தையும் தரேன் அடுத்த வீடியோவில். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.